லோக்சபா தேர்தலில் பாரதிய ஜனதா கூட்டணியில் மதிமுக சார்பில் 7 எம்பிக்கள் வெற்றி பெறுவது உறுதி என்று கட்சியின் பொதுச் செயலாளர் வைகோ நம்பிக்கை தெரிவித்துள்ளார். மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ ஆண்டுதோறும் பொங்கல் விழாவை ஒட்டி தமது சொந்த ஊர் நெல்லை மாவட்டம் கலிங்கப்பட்டியில் பொதுமக்களை சந்திப்பது வழக்கம். அதன்படி தமது வீட்டு முன்பாக அமைக்கப்பட்டுள்ள மேடையில் கட்சி பிரமுகர்கள் பொதுமக்களை சந்தித்தார். மது ஒழிப்பிற்காக 1600 கிலோமீட்டர் தூரம் நடைபயணம் மேற்கொண்டதை நினைவுபடுத்திய வைகோ, பாரதிய ஜனதா கூட்டணியில் எத்தனை தொகுதி என்பது முடிவாகவில்லை என்றும் குறைந்தபட்சம் 7 எம்பிக்கள் வெற்றி பெற்று லோக்சபா செல்வது உறுதி என்றும் கூறினார். இந்த வருஷம் நடக்க போற பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல நம்ம நிக்கிற தொகுதி, நாம் கூட்டு வச்சிருக்கிற பாரதிய ஜனதா அடிக்கிற தொகுதி எல்லா இடத்துலையும் நாம ஜெயிக்கிறோம். 7 எம்பிக்கு குறையாம மதிமுக எம்பிக்கள் பார்லிமெண்ட்ல இருப்பாங்க. மேடையில் அவரை சந்திக்க வந்தவர்களில் குடிகாரர்கள் இருந்தால் வெளியேறிவிடுமாறு கண்டிப்புடன் வைகோ கூறினார். நிகழ்ச்சியில் பங்கேற்ற அனைவருக்கும் வைகோ வீட்டில் மதிய விருந்து வழங்கப்பட்டது.